ஒரு துப்பறியும் ஜேம்ஸ் பாண்ட் படம் நினச்சி அப்படி போய் உள்ள உட்காந்தா ஒரு துப்பறியும் சாம்பு அப்படின்ற மாதிரியான படமாக தான் எடுத்திருக்கிறாரு நம்ம செல்வமணி செல்வராஜ் அவர்கள். படத்தை ரொம்ப சிம்பிள் கதை. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பீரியட் நடக்கிற கதை தான் இது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய டைரக்டருக்கும் மிகப்பெரிய இயக்குனருக்கும் இடையே நடக்கிற ஒரு ஈகோ போராட்டம். அந்த ஈகோ போராட்டம் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது, அவங்க எடுக்கிற படத்தில் எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த ஈகோ ஒரு கொலையில் போய் முடிய அந்த கொலை யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஒரு துப்பறியும் சாம்பு கதை, துப்பறியும் ஜேம்ஸ் பாண்டு கதை தான் இந்த படத்துடைய திரைக்கதை. படத்துடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு மாடர்ன் ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு படம் வந்து சாந்தான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த சாந்தா படத்துடைய இயக்குனர் வந்து சமுத்திரகனி. அவர் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அந்த படத்தில் ஹீரோவாக வந்து துல்கர் சல்மான் நடிச்சிருக்கார். ஏதோ ஒரு காரணத்தால் படம் வந்து தடைப்பட்டு போகுது. அது பிறகு அந்த மாடர்ன் தேட்டர்ஸோடைய ஓனர் வந்து மறுபடியும் சமுத்திரகனிக்கிட்ட பேசி அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்கிறாரு. துல்கர் சல்மான் நடிக்க வராரு. இப்போ என்ன பண்ணுறாரு, துல்கர் சல்மான் வந்து டைரக்டர் வந்து டம்மியாக தான் உட்கார வைக்கணும், நான் தான் எல்லாமே டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. சமுத்திரகனியும் ஒதுங்கி உக்காடுறாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த துல்கர் சல்மான் வந்து சமுத்திரகனியால் வளர்த்து உருவாக்கப்பட்ட ஆளாக்கப்பட்ட ஒரு ஹீரோ தான். இவன் என்ன பெரிய படம் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு தெனாவட்ட சமுத்திரகனியும் இவர் இல்லாமல் நான் பண்ணி காட்டுறேன் பாருன்ற ஒரு ஆணவத்தில் துல்கர் சல்மானை ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த படத்துடைய ஹீரோயின் பாக்கியஸ்ரீ. இது இந்த காட்சிகளை இவங்களுக்கு இருக்கிற ஈக காட்சிகள் இதையே வந்து இன்டர்வல் வரைக்கும் போட்டு இழுக்கிறாங்க. இன்டர்வலில் படத்தோட கிளைமேக்ஸும் எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே ஹீரோயின் வந்து அதே ஸ்டுடியோவில் நைட்டு தங்கும் யாரோ ஒரு மர்ம நபரால் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு நடுவில் துல்கர் சல்மானுக்கு அந்த பொண்ணுங்க கதை. துல்கர் சல்மானுக்கு ஆல்ரெடி நம்ம படத்தில் வர மாதிரி தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிட்டுது. வந்து இந்த ஹீரோயின் கூடயோ போய் காந்தா கூடயோ போய் செட்டில் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை விசாரிக்க வரக்கூடிய நம்ம துப்பறியும் சாம்பு தான் வந்து ராணா டகுபதி. அப்படியே கவுபாய் மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுக்கிட்டு வராரு. அந்த ஸ்டுடியோவில் வந்து தங்கி விசாரிக்கிறாரு. ஏன்னா நம்ம விசாரிக்கிறார், யாரையே கேட்குறாரு. எல்லாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இவன் தான் கொலை பண்ணியிருப்போம், அவன் தான் கொலை பண்ணியிருப்போம் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொலை நம்மளுக்கே தெரிஞ்சு போகுது, இது வந்து துல்கர் தான் பண்ணியிருக்க போகிறான். எப்படி இருந்தாலும் சமுத்திரகனி வந்து தான் வளர்த்த பிள்ளைக்காக தான் தான் பழி ஏற்றுக்க போகிறாருன்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் படத்தோடைய கிளைமேக்ஸும் முடியுது. இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது 2-3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நடிப்பு. துல்கர் வந்து பேய் மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு போட்டியாக சமுத்திரகனி நடிக்க தெரியுன்ற விஷயம் இந்த படம் தான் தெரியுது நமக்கு. அந்தளவுக்கு சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. பாக்கியஸ்ரீ அவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட ஒரு நடிப்பு. இப்படி படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய ஒளிப்பதிவு, அந்த ஒரு செட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அந்த மேஜிக் பண்ணியிருக்காரு கேமராமேன். இசையும் அதே போல் இந்த படத்துக்கு உண்டான இசையை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கு, தூக்கி நிறுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே நல்லா இருந்தோம், சைட் டிஷ்ஷிங் எல்லாம் நல்லா இருந்தோம், மெயின் டிஷ்ஷு கதை ஒரே இடத்துல நவுறாமல் நிற்குது.